வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து PERT and CPM ஓட கண்டினியூஷன் வீடியோ. ஸோ ஆல்ரெடி in the first part of the video we have covered what are the important points which are involved in the PERT and CPM, right? So almost we have covered. ஸோ இதெல்லாமே லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், சரியா? ஸோ CPM PERT, ஸோ அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், சரியா? ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க go and check it out. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். So let's start with the remaining part of the concepts and followed with the previous year questions from the various examination boards, right? So video start பண்ண முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா please subscribe to கற்றதுமே கற்போம் கற்பிப்போம், right? So let's start with the video. So இதான் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து இந்த ஃபார்முலாஸ் வரை பார்த்திருப்போம், சரியா? So up to the z கால்குலேட் பண்றதுக்கு ts minus te divided by sigma, right? Schedule time, expected time divided by the standard deviation for the critical path, சரியா? ஸோ ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி டேரெக்டாக கொஸ்டின்ஸே இருக்கலாம், சரியா? ஸோ நீங்கள் வந்து இப்போ இசட் வந்து கால்குலேட் பண்ண வந்து சிம்பிள் ப்ராப்ளம்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு வந்து ஈக்குவலான ப்ராபிலிட்டி வேல்யூ வந்து சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்காம இருக்கும். பட் யூ ஹவ் டு ரிமெம்பர், சரியா? ஸோ இசட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம்னா டிஎஸ் அண்ட் ஈக்குவல் டு, சரியா, ஈக்குவல் டு டிஇ. ஷெடியூல் டேட்டு எக்ஸ்பெக்டட் டேட்டு சேமாக இருக்கும். ஸோ அட் தட் கண்டிஷன் மை இசட் வேல்யூ இஸ் 0, சரியா? ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா மை ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் 50% அர்த்தம், சரியா? ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் யுவர் இசட் வேல்யூ, இசட் வேல்யூ வந்து இப்போ 1 அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா யூ வில் கெட் த, ஸோ மோர் தென் 50%ல வரும் 84%, சரி? அதே மாதிரி இசட் ஈக்குவல் டு 2 97%, இசட் ஈக்குவல் டு 3னா 99. ஸோ அதே மாதிரி இந்த -1 அப்படின்னா 15.9%, சரியா? ஸோ வந்து கம்மியாக இருக்கும், 50யோட கம்மியாக தான் ப்ராபபிலிட்டி வேல்யூ டு கம்ப்ளீட் அ பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து நம்ம இந்த பெல் கிராஃப்லேயே பார்த்துருப்போம், யுவர் சென்டர் லைன் அது வந்து யுவர் ஷெடியூல் டேட், சரியா? ஸோ அது வந்து ரைட் சைடில் போயிருச்சுன்னா யூ வில் கெட் ஏ பாசிட்டிவ், ஸோ மோர் தென் 50% சான்ஸில் வரும். ஸோ இஃப் இட் இஸ் கம்மிங் இன் த லெஃப்ட் சைட் டேர்ம், ஸோ நெகட்டிவ்ல வந்து இப்போ எனக்கு வருது, ஸோ நெகட்டிவ்ல வந்து வந்துச்சுன்னா யூ வில் கெட் த லெஸ் ப்ராபபிலிட்டி டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அஸ் த ஸ்பெசிஃபைடு டைம், சரியா? ஸோ இதான் மீனிங். ஆக்சுவலாக மெயினாக வந்து இந்த ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இசட் ஈக்குவல் டு 1 அண்டு இசட் ஈக்குவல் டு -1. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குறது, இந்த ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? இது வந்து யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து இதுதான், சரியா? ஸோ சென்ட்ரல் லைன் இதான் வந்து யுவர் எக்ஸ்பெக்டட் ஷெடியூல். இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா யூ வில் கெட் ஏ பாசிட்டிவ் அண்ட் யூ வில் கெட் ஏ மோர் ப்ராபபிலிட்டி டு கம்ப்ளீட் ஏ பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வித்தின் த ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட். ஸோ இதை வந்து ஹவு வி ஹவ் அரைவ்டுனா ஏரியா அண்டர் த ஏபிஎஸ் கர்வ் டிவைடட் பை த ஏரியா அண்டர் த ஏபிசி, டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணி அரைவ் பண்ணியிருப்போம், சரியா? ஸோ இதில் உள்ளது வந்து ஏரியா ஈக்குவல் டு யூனிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து அசம்ஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, சிமெட்ரிக்கல் அபவுட் த மீன் வேல்யூ, சரியா? So some of the important key points which are involved in the CPM and PERT method. So first வந்து float or slack அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ ஃப்ளோட்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து 2 ஆக்டிவிட்டி இருக்கு, எனக்கு பேரலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் ஒன்றாவது ஆக்டிவிட்டி நான் இயர்லியாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இந்த 2 ஆக்டிவிட்டியுமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் we can start the activity C, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் அந்த சி ஆக்டிவிட்டிக்கும் உள்ள கேப் இருக்கு இல்லையா, அதுதான் we have denoted as a floating, சரியா? So the amount of time on activity can be delayed without affecting the duration. So generally வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா amount of time on activity can be delayed without affecting the duration of the project. Project duration affect ஆகாது, பட் என்னால் டிலே பண்ணிக்க முடியும். அங்கங்க லெக்சர் பீரியட் வந்து சம் 1 or 2 days இருக்கு, ஸோ அதை வந்து டிலே பண்றதுக்கு பேர் தான் இவர் ஃப்ளோட்னு அர்த்தம். ஃப்ளோட் ஆர் ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லாக்னா எங்க சொல்லுவோம்னா ஈவெண்ட்ஸ் விச் இஸ் கரஸ்பாண்ட் டு த ஈவெண்ட்ஸ்ல சொல்லுவோம். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்துட்டாலே விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பெர்ட் மெத்தட்ல வந்து சொல்றது பேர் வந்து யுவர் ஸ்லாக், சரியா? ஸோ அதே வந்து சிபிஎம் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்ல வர்றது வந்து we are calling it as a float. So float na corresponds to the activities and hence to the CPM method, சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ ஃப்ளோட்ல டைப்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அதை நெக்ஸ்ட் சொல்றேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் we can just understood what is earliest time, the latest finish தெரிஞ்சுக்கிடுவோம், சரியா? ஸோ earliest start time அப்படின்னு சொல்லுவோம். ஸோ earliest start time of an activity, so which assumed that all predecessor activities, ஸோ இதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆர் ஸ்டார்டட் அட் த earliest earliest starting time. ஸோ earliest start time அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் 2 இருக்கும், சரியா? ஸோ இந்த அசம்ஷன் என்னன்னா எல்லா ப்ரொடியூசர் ஆக்டிவிட்டியுமே we are going to start at the earliest ஸ்டார்ட்ல பண்ணிட்டோம்னா அதுதான் earliest start சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து இந்த earliest finish எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு கேட்பாங்க, சரியா? earliest finishங்கிறது ஒன்றும் இல்லை, யுவர் earliest start பிளஸ் இந்த எக்ஸ்பெக்டட் டைம் பீரியட். நம்ம வந்து இப்போ பெர்ட் மெத்தட்ல வந்து கால்குலேட் பண்ணிருப்போம் இல்லையா, டி ஈக்குவல் டு T0 பிளஸ் 4Tm, அந்த ஃபார்முலா படிச்சிருந்தோம் இல்லையா, அதே தான், சரியா? ஸோ T ஈக்குவல் டு T0 பிளஸ் 4Tm பிளஸ் TP டிவைடட் பை 6, இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணோம் இல்லையா, TE.
ஸோ இந்த டீயும் யுவர் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் கிடைக்கும். அதான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அதே மாதிரி லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் இப்போ அடுத்து தெரியும். லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஃபார் ஆக்டிவிட்டி வித்தவுட் டிலேயிங் த ப்ராஜெக்ட். சாரி. ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ்ங்கிறது தான். சரியா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே பண்ணக்கூடாது, பட் ஐ ஹவ் டு ஃபினிஷ் மை ஆக்டிவிட்டி. ஸோ அந்த டைத்துக்கு பேர் தான் இவர் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம்னு அர்த்தம். ஸோ ஹியர் அசம்ஷன் இஸ் தர் சக்சசிவ் ஆக்டிவிட்டிஸ் டேக்ஸ் தேர் எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ இங்கே வந்து அசம்ஷன் என்ன, ப்ரொடியூசர் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஸ்டார்டட் த இயர்லியஸ்ட். இங்கே சக்சசிவ் ஆக்டிவிட்டிஸ் டேக்ஸ் தேர் எக்ஸ்பெக்டட் டைம்னு என்ன அர்த்தம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஆர் கெட்டிங் த லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் வந்து வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணால் லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் இந்த எக்ஸ்பெக்டட் டைம். சரியா? ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா யூ வில் கெட் த லேட்டஸ்ட் ஸ்டார்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி சம் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து the types of floats. So we are having some 3 types of floats. First is the total float. So total float என்னன்னா amount of an item by which an activity can be delayed without affecting the project completion. சரியா? So total project completion affect ஆகாம so how much time I can make a delay. So அதான் வந்து ஒரு total float னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஃபார்முலால வந்து என்ன சொல்லுவோம்னா, so difference between latest finish or earliest finish, அப்படி இல்லைன்னா latest start minus earliest start. So either you have to make a difference between ரெண்டு finish குள்ள difference எடுக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்டு start குள்ள difference எடுத்தீங்கன்னா you will get the total float. சரியா? So the total float calculate பண்ணிட்டீங்கன்னா next you have to calculate the free float. So free float how we are going to calculate? So it is a portion of the total float within which amount of one time activity can be delayed without affecting the float of the succeeding activity. சரியா? So next ஒரு activity வந்து affect ஆகாம how much time I can make a delay. So அந்த float பேர் தான் இவர் free float அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து free float. So அதே வந்து இப்போ independent floatனா we can make a delay without affecting the preceding activity. So preceding activity வந்து affect ஆகாம which we can make a delay. So அந்த மாதிரி floating type பேர் independent float. Succeeding affect ஆகாம இருந்துச்சுன்னா free float. சரியா? So டோட்டலா வந்து project completion time and affect ஆகலைன்னா அது பேர் total float. So இதான் வந்து definition 3 different types of floats. சரியா? ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. how we are going to calculate. சரியா? ஸோ in this problem you can see. சரியா? ஸோ இது வந்து இப்போ earliest start இது வந்து கொடுத்தாச்சு 20 days, அதான் இங்கே எழுதியிருக்கும். சரியா? ஸோ எக்ஸ்பெக்டட் டைம்ங்கிறது இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பெக்டட் டைம் 19 days. ஸோ ஹியர் லேட்டஸ்ட் ஃபினிஷ் ஆல்சோ we have known 57 days. சரியா? ஸோ ஆக்சுவலாக இப்போ ரெண்டு ஈவெண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நாள் ஈவெண்ட் ஒன்றுங்கிறது, செகண்ட் ஈவெண்ட் இது 2. சரியா? ஸோ இதில் வந்து மினிமமாக உள்ளது வந்து ஒரு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ இருக்கிற இப்போ மேக்ஸிமம் வரது ஒரு லேட்டஸ்ட் ஃபினிஷாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ ஹேவ் டு கால்குலேட் இயர்லியஸ்ட் ஃபினிஷ் எப்படி இதை கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ நம்ம ஃபார்முலா இருக்கு இல்லையா, இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ இங்கே இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் 20, எக்ஸ்பெக்டட் டைம் 19. ஸோ யூ ஹேவ் டு ஆட் தீஸ் 2 வேல்யூஸ். இதுல இருந்து 39 கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு லேட்டஸ்ட் ஃபினிஷ் தெரிஞ்சிருக்கும், 57 தெரியும். ஸோ அதுல இருந்து யூ ஹேவ் டு கால்குலேட் த லேட்டஸ்ட் ஸ்டார்ட். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா 57 minus 19, அதாவது 38 days. சரியா? ஸோ டோட்டல் ஃப்ளோட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, யூ கேன் மேக் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் ஃபினிஷ் ஆர் போத் ஸ்டார்ட். ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் யூ வில் கெட் ஏ சேம் வேல்யூ. சரியா? ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்ல வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ யூ கேன் கன்சிடர் எனி ஒன் ஈவெண்ட். ஸோ இப்போ வந்து நான் ஈவெண்ட் ஒன்று எடுத்துட்டேன். சரியா? ஸோ இங்கே வந்து எனக்கு லேட்டஸ்ட் ஃபினிஷ் எவ்வளவு, அதே மாதிரி இயர்லியஸ்ட் ஃபினிஷ். ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து இப்போ வந்து நான் எடுத்துட்டேன்னா 57. அதே மாதிரி இப்போ இயர்லியஸ்ட் ஃபினிஷ் எடுத்தோம்னா எனக்கு 39. சரியா? இதை வந்து இப்போ இயர்லியஸ்ட் ஃபினிஷ் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கலையே அதுதான். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஏ 18 days. ஸோ இதான் யுவர் டோட்டல் ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, யுவர் டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் ஆஃப் த ஹெட் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இங்கே ஹெட் ஈவெண்ட்னா ஜே தான் எடுக்கணும். சரியா? ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ ரெண்டு ஆக்டிவிட்டி, இப்போ ரெண்டு ஈவெண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம் ஒரு ஆக்டிவிட்டியில். சரியா? நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த சைடு தான் ஹெட் இங்கிட்டு டெய்லுன்னு வச்சிருப்போம் இல்லையா, பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக யூ ஹேவ் டு மென்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் ஆரோ மார்க். ஸோ ஆரோ மார்க் வந்து இப்போ எந்த சைடு இருக்குது தான் ஹெட் எனக்கு. சரியா? ஸோ இதுதான் ஹெட் ஈவெண்ட், ஹெட் ஈவெண்ட் ஜே. ஸோ டெய்ல் ஈவெண்ட் வந்து ஐ. ஸோ இங்கே வந்து யூ ஹேவ் டு கால்குலேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஜே ஈவெண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து மட்டும் எடுக்கணும். சரியா? ஸோ இங்கே வந்து இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 18. ஸோ 18 minus 18 யூ வில் கெட் த 0 days. டோட்டல் ஃப்ளோட் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிச்சா மட்டும்தான் யூ கேன் கால்குலேட் த ஃப்ரீ ஃப்ளோட். சரியா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு போர்ஷன் தான், இதோட ஒரு போர்ஷன் தான் இது. 18 minus 18 equal to 0 days you will get. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். ஸோ இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் எப்படி கால்குலேட் பண்ணா, ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் ஆஃப் ஆன் ஈவெண்ட் ஐ. ஸோ ஈவெண்ட் ஐங்கிறது இங்கே டெய்ல் ஈவெண்ட். சரியா? ஸோ இது வந்து டெய்ல் ஈவெண்ட். ஸோ ஃபார்முலாவில் டேரெக்டாக கேட்கலாம், கொஸ்டின் வந்து டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க.
ஹெட் ஈவெண்ட் டெய்ல் ஈவெண்ட் ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். யூ ஹவ் டு பி ரெடி. சரியா? ஸோ அது வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ். ஸோ இந்த டெய்ல் ஈவெண்ட்ல உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்து டெய்ல் ஈவெண்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 38 minus 20 minus 18. So already free float வந்து 0. So 0 minus 18. Minus 18 is the answer. சரியா? So independent float வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் வரும். சரியா? So இதுல வந்து வேற என்ன நீங்க நோட் பண்ண வேண்டியதுன்னா யுவர் critical path இருக்கு இல்லையா? So if you are having critical path. So critical path ன்னு வந்துட்டாலே so your all the floats value or slack values எல்லாமே என்னதான் இருக்கும்? 0 தான் இருக்கும். சரியா? So இந்த क्वेश्चन வந்து ஏகப்பட்டதோட கேட்பாங்க. So you have to be ready. 0 float or 0 slack time. So critical pathனால we cannot make any lesser time இருக்காது. So you have to complete. இத வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்க டிலே பண்ணாலும் your project வந்து டோட்டல் டிலே ஆயிரும். சரியா? So இது வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. your critical path or critical activity. So அது வந்து float வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவா, நெகட்டிவா or 0 இருக்கும்னா you have to choose the 0 floats or 0 slacks. சரியா? So இது தவிர வந்து இன்னொன்று வந்து interfering float அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? So interfering floatனா இது வந்து part of the total float which causes a reduction in a float of the successor activities. சரியா? So successor activitiesல which it is going to reduction in the float. So இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்? difference between so latest finish time கால்குலேட் பண்ணிருப்போம் இல்லையா? So latest finish minus earliest start. அதான் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபினிஷ். சரியா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ். ஸோ இங்கே லேட்டஸ்ட் ஃபினிஷ் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் தான் இவர் மினிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ அது ரெண்டே எழுந்து மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த யுவர் இன்டர்ஃபெரிங் ஃப்ளோட். அதான் சொல்லியிருப்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த லேட்டஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்டர் கன்சிடரேஷன் அண்ட் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி ஆர் 0 விச் எவர் இஸ் லார்ஜர். சரியா? சப்போஸ் இது வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு சூஸ். சரியா? ஸோ 0 அண்டு இந்த டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ இதில் இப்போ எது மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதை ஆன்சர் எடுக்கணும். சப்போஸ் இது நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னா யூ ஹவ் டு சூஸ் த 0. இட் ஷுட் நாட் பி நெகட்டிவ் வேல்யூ. இன்டர்ஃபெரிங் ஃப்ளோட் வந்து நெகட்டிவ்ல வராது. ஒன்லி 0 ஆர் பாசிட்டிவ் வேல்யூஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ இதான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளோட்ஸ். சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, டோட்டல் ஃப்ளோட் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, லேட்டஸ்ட் ஸ்டார்ட் அந்த மாதிரி இருக்கு. சரியா? ஸோ கொஸ்டின்ஸில் பார்க்கல அந்த ஐ வில் எக்ஸ்பிளைன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைம் கிராசிங். சரியா? ஸோ கிராசிங்னா ஆல்ரெடி வந்து வி ஹவ் டிஸ்கஸ். ஸோ எதுக்காக பண்ணோம்னா எனக்கு ப்ராஜெக்ட் டியூரேஷன் இப்போ நான் வந்து கிரிட்டிக்கல் பாத்தில் வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணிட்டேன். எனக்கு சம் 10 days ஆகும் என்னோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண. பட் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு 1 weekல கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. சரியா? ஸோ 3 days வந்து ஐ ஹவ் டு கம்ப்ளீட் மை ப்ராஜெக்ட். ஸோ இயர்லி வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா யூ ஹவ் டு இன்க்ளூட் த மோர் நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ். அதான் ரிசோர்சஸ்லாம் சொல்லியிருப்போம். மேன் பவர் இன்க்ரீஸ் பண்றது, அப்படின்னா மெட்டீரியல்ஸ், மெஷினை வந்து இப்போ நான் வந்து டபுள் ஷிஃப்ட் ட்ரிபிள் ஷிஃப்ட் எல்லாம் ஓட்ட வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணி ஐ கேன் ரெடியூஸ் த டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் வந்து கிரஷ் பண்றது பேர் தான் இவர் கிராசிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஐ கேன் சி இன் த கிராஃப். ஸோ இதில் வந்து தேர் ஆர் 2 காஸ்ட் ஆர் இன்வால்வ். இது வந்து கிராசிங் காஸ்ட். ஸோ காஸ்ட் வந்து இங்கே வந்து அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வி ஆர் ப்ரொவைடிங் மோர் நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ். எனக்கு வந்து மேன் பவர் இப்போ அதிகமாக போட்டோம்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அதே மாதிரி ஷிஃப்ட்டை வந்து இப்போ அதிகமாக ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் த அமௌண்ட். சரியா? ஸோ இது யுவர் டைரக்ட் காஸ்ட். ஆக்சுவலாக அந்த வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து டைரக்ட் காஸ்ட் விச் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். சரி, இதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மலாக வந்து கம்ப்ளீட் பண்ணுற டைம் இது. பட் எனக்கு கிராஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 10 days வந்து 7 days எனக்கு கிராஷ் பண்ணணும்னா ஐ ஹவ் டு கெட் எ பாயிண்ட் லைக் திஸ். ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்கள் காஸ்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இவர் தான் நார்மல் காஸ்ட், இது வந்து கிராஷிங் காஸ்ட். ஸோ இதான் வந்து ஒரு ஸ்லோப் வேல்யூ. கிராஃபில் எடுத்தோம்னா ஸ்லோப் வந்து இதுதான் கிடைக்கும். சரியா? ஸோ இதை வந்து இப்போ டைரக்ட் காஸ்ட் வந்து விச் வில் கெட் இன்க்ரீஸ். சரியா? ஸோ டைரக்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். பட் இன்டைரக்ட் காஸ்ட் வந்து இட் வில் கெட் டிக்ரீஸ். ஸோ இன்டைரக்ட் காஸ்ட்னா என்னன்னா இப்போ நான் 3 daysக்கு வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஐ கேனாட் ப்ரொவைடு. ஸோ எனக்கு 10 days வந்து பண்ணோம்னா 10 days நான் ரெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இல்லை 3 days மட்டும் என்ன பண்ணால் போதும். எலக்ட்ரிசிட்டி பில், அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த 3 days. ஸோ இவர் இன்டைரக்ட் காஸ்ட் வந்து வில் டிக்ரீஸ் ஆகும், இவர் டைரக்ட் காஸ்ட் வில் கெட் இன்க்ரீஸ். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல டைரக்டாக கொஸ்டினாக கேட்பாங்க எந்த மாதிரி இருக்கும்ட்டு. சரியா? ஸோ இதில் காஸ்ட் ஸ்லோப் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ காஸ்ட் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டோம் கிராசிங் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ கிராசிங் காஸ்ட்டை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ கிராசிங் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை டைம் வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மல் டியூரேஷன் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். சரியா? ஸோ இது வந்து காஸ்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ், சாரி டைமுக்குள்ள டிஃபரன்ஸு. ஸோ இதான் காஸ்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ டெல்டா சி டிவைட் பை டெல்டா டி. ஸோ டெல்டா சினா கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைட் பை நார்மல் டியூரேஷன் மைனஸ் கிராஸ் டைம். அவ்வளோதான். அதை போட்டிங்கன்னா யூ வில் கெட் த காஸ்ட் ஸ்லோப். ஸோ இது வந்து பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு அந்தளவு போக தேவையில்லை. சரியா? ஸோ அந்தளவு கேட்க மாட்டாங்க. பட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம்னா
ஸோ வந்து ஒவ்வொரு இப்போ கிரிட்டிக்கல் பாத் வந்து எடுத்திருப்போம். ஏன்னா அதில் தான் வந்து we are going to reduce the time. கிரிட்டிக்கல் பாத் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் தான் we are going to reduce the time. அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணனா you have to calculate. ஸோ இப்போ எனக்கு 145 இதான் கிரிட்டிக்கல் பாத் இருக்குன்னா 1 to 4 ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4 to 5 அந்த ஸ்லோப் வேல்யூ you have to calculate by using this formula வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்போம். செலக்ட் த கிரிட்டிக்கல் பாத் அண்ட் ஐடென்டிஃபை த மினிமம் காஸ்ட் ஸ்லோப். ஸோ இங்கே ஸ்லோப்பில் வந்து இப்போ எனக்கு வந்து எது மினிமமாக இருக்கோ அதை தான் வந்து we are going to choose. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்லோப் வந்து 50 அப்படின்னு வருது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் 100 வந்துச்சுன்னா you have to choose 1 to 4. ஸோ இதில் வந்து how many days I have to make the reduction எவ்வளோன்னு பாசிபிள் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ இதில் வந்து you have to calculate. ஸோ எவ்ரி டைம் வந்து நீங்கள் வந்து இப்போ 2 days ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஸோ 2 டேஸ்க்கு வந்து நான் டைரக்ட் காஸ்ட் வந்து எவ்வளோகான்னு இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்டைரக்ட் காஸ்ட் வந்து இப்போ எவ்வளோகான்னு வந்து வந்திருக்கு. ஸோ you have to add the both the cost and you will get the total cost. சரியா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தனியாக இருக்கும். பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. சரியா? ஸோ these are the concepts which are involved in the PERT and CPM. Right, so let's start with the previous year questions from the various examination boards. So first start with the TRB 2017. Yeah. So first question is the additional cost incurred in reducing the activity time in project scheduling. So இப்போ தான் பார்த்துருந்தோம் நம்ம டயத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு we are going to provide the cost. அது பேர் தான் crashing cost. சரியா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் 2017 கேட்டது. So next question, the rule used for numbering. So numbering நாலே we have studied Fulkerson's rule. சரியா? So the person who found the rule. So Fulkerson's rule தான் to numbering. ஸோ நம்ம வந்து படிச்சிருக்கோம் நெட்வொர்க் டயக்ராம்ல நம்பரிங் வந்து there is a certain rules இருக்கு. இந்த டாங்லிங் அதெல்லாமே வரக்க லூப்பிங் அதெல்லாமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே அதே மாதிரி நம்பரிங் வந்து Fulkerson's ரூல் தான் ஃபாலோ பண்ணுவோம். ரைட். ஸோ இது ரெண்டுமே 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினும் கேட்டிருக்கு. ரைட். ஸோ ஹியர் கன்சிடர் a ப்ராஜெக்ட் ஆஃப் 9 ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ A to I. ஸோ த கிரிட்டிக்கல் ஜாப்ஸ் இப்போ கொடுத்தாச்சு A, D, H and I. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் ஃபர்ஸ்ட் சிக்மா ஸ்கொயர் கால்குலேட் பண்ணணும். ரைட். ஸோ சிக்மா ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் A ஆக்டிவிட்டி ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்கு அதோட ஸ்கொயர் எடுங்க. சரியா? ஸோ சிக்மா 1 ஸ்கொயர் ஸோ வந்து சிக்மா ஏன்னு வச்சுக்கோங்க. சிக்மா A ஸ்கொயர் சிக்மா D ஸ்கொயர் சிக்மா H ஸோ இங்கே சிக்மா I ஸ்கொயர். ஸோ வேரியன்ஸ் எடுத்துட்டு தான் யூ ஹேவ் டு டேக் த ரூட் ஆஃப் ஃபைனலி. சரியா? ஸோ சிக்மா ஏன்னு எடுத்துட்டீங்கன்னா 1. ஸோ நெக்ஸ்ட் சிக்மா D 1 சிக்மா H வந்து கொடுத்துருக்கு 1. ரைட். ஸோ சிக்மா I ஆல்சோ we are getting 1. ஸோ ஃபைனலி we are getting 4. ஸோ இது வந்து சிக்மா ஸ்கொயர் வேல்யூ வந்து 4. சரியா? ஸோ யூ ஹேவ் டு டேக் த ரூட் ஆஃப். ஸோ ரூட் 4 எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் as 2. ஸோ 2 is your answer. சரியா? ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ டேரெக்டாக நான் ஆட் பண்ணிடுறேன் A, D, H, I அப்படின்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் a 4. ஸோ அதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. இது தப்பு. சரியா? ஸோ யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் கால்குலேட் த வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸை மட்டும் தான் வி கேன் ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலி யூ டேக் த ரூட் ஆஃப் எடுத்துட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸோ இதெல்லாம் தப்பு பண்ணுற இடம். சரியா? ஸோ பார்த்தோன்னே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குன்னு ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்காக தான் அதுக்காக தான் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் TRB 2012 அதில் கேட்ட கொஸ்டின் பெர்ட். ஸோ பெர்ட்டுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்டு ரிவ்யூ டெக்னிக் அதோட அப்ரிவேஷன் தான் கேட்டிருக்கு. ஸோ கிராஷிங் ஸோ இது வந்து எங்கே அப்ளை பண்ணணும்னா இஸ் டு பி அப்ளைட் ஆன் ஒன்லி த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ கிரிட்டிக்கல் பாத்தில் தான் சொல்லியிருந்தோம். ஸோ கிராஷிங் பண்ண முடியும் மினிமம் டியூரேஷன். சரியா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து எனக்கு சாரி அதான் மினிமம் டியூரேஷனாகவே ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். அதையும் வந்து என்ன ரெடியூஸ் பண்ணணும். அது வந்து கிரிட்டிக்கல் பாத்தில் தான் இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு அப்ளை. அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னா சொல்லியிருந்தோம் 0 ஃப்ளோட் அண்டு 0 ஸ்லாக். ஸோ எதுவுமே வரக்கூடாது. சரியா? ஸோ ஃப்ளோட்டிங் வில் பி ஒரு 0. ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 1 மார்க் வந்து 2 கொஸ்டின். ஸோ 2 மார்க்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் 2 மார்க்ல கேட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ பெர்ட் ஆக்டிவிட்டி ஒரு ப்ராப்ளம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ T0 வேல்யூ கொடுத்தாச்சு. யுவர் T0 ஈக்குவல் டு 3 அண்ட் TP 15 அண்ட் TE கொடுத்துருக்காங்க 7. ஸோ வி ஹவ் டு கால்குலேட் த TM. ஸோ அஸ் யூஸ்வல் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். TEனா T0 plus 4 times TM plus TP divided by 6. சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அவ்வளோதான். 7 3 ஸோ 4 times TM plus TP 15 by 6
ஸோ இது என்ன 42, ஸோ அது வந்து மைனஸ் 18 ஈக்குவல் டு 4 tm. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ 4 tm வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா tm வேல்யூ 24/4, you will get 6 days. சரியா? So 6 days is the answer. So direct question தான். சரியா? அவ்வளவுதான். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த PERT the distribution of activity. ஸோ distribution of activityன்னு கேட்டிருந்தாலே we are going with the beta distribution. எனக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இப்போ கம்ப்ளீஷன் அதுக்கு ஃபாலோ பண்றது யுவர் காமா சாரி இது என்னது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருந்தாலே எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வி ஆர் கால்குலேட்டிங் இந்த எக்ஸ்பெக்டட் டைம் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். சரியா? இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து விச் வி ஹவ் அரைவ்ட் பேஸ்ட் ஆன் த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு தான் அரைவ் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் சி பீட்டா. ஸோ நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஆன் ஆக்டிவிட்டி இன் சிபிஎம். ஸோ வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் கேட்டிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணோம்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் என்ன படிச்சிருந்தோம் டியூரேஷன். சரியா? ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் என்ன எனக்கு லேட்டஸ்ட் ஃபினிஷ் தெரியணும் மைனஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ ஆன்சர் லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் டைம் ஆஃப் த சக்சஸர் ஈவெண்ட் மைனஸ் டியூரேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஆப்ஷன் ஏ அது கரெக்ட் தான். சரியா? ஸோ லேட்டஸ்ட் அக்கரன்ஸுங்கிறது லேட்டஸ்ட் ஃபினிஷ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சக்சஸர் ஈவெண்ட் நெக்ஸ்ட் வர ஈவெண்ட்டுக்கு வந்து அதுதான் கொடுத்துருக்கோம். மைனஸ் டியூரேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. டியூரேஷனுங்கிறது இங்கே டி எக்ஸ்பெக்டட் டைம் தான். ரெண்டே மைனஸ் பண்ணிங்கன்னா we will get the latest start. சரியா? ஸோ அந்த சின்ன எக்ஸாம்பிளில் காட்டியிருந்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் இங்கே வந்து அந்த வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் த ஃபார்முலா. அவ்வளோதான். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் டியூரேஷன். ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்கு. ஸோ இந்த 3 டைம் எஸ்டிமேட்ஸ். ஸோ இது கொடுத்தாச்சு எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ அதே மாதிரியே தான் இங்கே எக்ஸ்பெக்டட் டைம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு இங்கே டிஇ டேரெக்டாக கேட்டிருக்கு. ஸோ T0 8 ப்ளஸ் 4 into TM 40. ஸோ ப்ளஸ் பெசிமிஸ்டிக் டைம் 14 divided by 6. கரெக்டா? ஸோ 48 58 ஸோ 62/6 வரும். ஸோ 10.33. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ஆன்சர். அவ்வளோதான். 10.33. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கேட்ட 1 மார்க் கொஸ்டின். ஸோ சிபிஎம். ஸோ சிபிஎம் வந்து விச் இஸ் ரிலேட்டட் டு ஆக்டிவிட்டி ஓரியன்டட். சரியா? ஸோ ஆப்ஷன் சி. ஸோ பெர்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா யுவர் பெர்ட் வில் பி யுவர் ஈவெண்ட் ஓரியன்டட். ஸோ பெர்ட்னா ஈவெண்ட், சிபிஎம்னா ஆக்டிவிட்டி ஓரியன்டட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிரிட்டிக்கல் பாத் ஆஃப் ஏ நெட்வொர்க். ஸோ இந்த தான் ஆல்ரெடி நல்லா படிக்க சொல்லியிருந்தோம். சரியா? லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் கிரிட்டிக்கல் பாத் ஹவு வாட் இட் டிஃபைன்ஸ் மினிமம் டைம் ரெக்வயர்ட் ஃபார் ஏ completion of a project. At least minimum time some time வந்து provide பண்ணனும் to complete my completion of a project. So அந்த minimum டைத்துக்கு பேர் தான் your critical path அப்படினு பேரு. சரியா? So next direct formula தான் கேட்டிருக்கு. So T0 பதிலா இங்க ABC ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? So A T0 அதே மாதிரி Bங்கிறது pessimistic time most likely times. Okay. So A plus 4M plus B divided by 6. Option C டைரக்டா ஃபார்முலா தான் கேட்டிருக்கு. ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃப்ளோட்டேஜ் 0 தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ த ஆன்சர். சரியா? இதுக்கு சி இது ஏ. டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ 2006 அதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின். டம்மி ஆக்டிவிட்டி இஸ் யூஸ்டு இன் த பெர்ட். எதுக்காக யூஸ் பண்றோம்னா ரிலேஷன்ஷிப் லாஜிக்கல் கனெக்ஷனுக்கு தான் யூஸ் பண்றோம். அதான் ப்ரெடிஷன் ரிலேஷன்ஷிப். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய இதில் கேட்டிருக்காங்க. சரியா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். precedence relationship வந்து drop பண்றதுக்காக தான் we are using the dummy activity. So it does not consume any time and or money. So எதுவுமே வந்து உள்ள இன்வால்வ் ஆகாது dummy activityல. So critical path moves along the activities having a total float. So critical pathல வந்து already the same. சரியா? So வந்து ஏகப்பட்டதெல்லாம் வந்திருக்கு. critical pathல வந்து 0 float தான் இருக்கணும். சரியா? So 0 தான் இருக்கும். So I am 2006 1 mark questions. So the dash float assumes that direct predecessors of an activity have already been delayed as much as possible. சரியா? So இந்த free float. சரியா? So free float தான் we can make a delay without affecting the successor activity. சரியா? So next வர activity வந்து எனக்கு வந்து delay பண்ண முடியும். So அதான் இங்க வந்து already delayed as much as possible for a direct predecessor ஆன activity. Actually வந்து indirectா வந்து கேட்டிருக்காங்க. Actually free float குள்ள definition தான் இது. சரியா? So free float வந்து again we can rewrite. So இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. Direct predecessors of activity have already been delayed as much as possible. So நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா we can delay without affecting the succeeding activity அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? அதுதான் free float.
So next, which of the following statement is true? PERT and CPM using constant கிடையாது சரியா ஒன்னு வந்து கான்ஸ்டன்ட் இன்னொன்னு தான் வேரியபிள் ஸோ CPM வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் PERT வந்து ப்ராபபிலிஸ்டிக் மேட்சர் ஸோ CPM வந்து கான்ஸ்டன்ட் ஆக்டிவிட்டி ஆப்ஷன் பி கரெக்ட் சரியா ஸோ PERT வந்து டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர் கிடையாது ப்ராபபிலிஸ்டிக் ஸோ ஸ்டொக்காஸ்டிக் கிடையாது இது வந்து டிட்டர்மினிட்டிக் சரியா ஸோ இதுவும் தப்பு தான் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி 2005 கேட்ட கொஸ்டின் கேன்ட் சார்ட் ஸோ கேன்ட் சார்ட் எதுக்கு ப்ரொவைட் பண்ணோம்னா வி ஆர் யூசிங் ஃபார் ஏ ப்ரொடக்ஷன் ஷெடியூல் ஸோ அதில் வந்து பேஸ் பண்ணி வந்ததா இவர் PERT and CPM எல்லாமே சரியா ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின் விச் ஆர் ஆஸ்க்ட் இன் த TRB எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் சரியா ஸோ வி வில் டிஸ்கஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அபவுட் த TNPSC கொஸ்டின் TANCET கொஸ்டின் அண்ட் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் டிஸ்கஸ் ரைட் ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் தேங்க்யூ